Good morning. Today we see the topic of water supply engineering. Water supply engineering the subject கீழ இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். This subject is very important for the competitive exams. நம்ம லாஸ்ட் 2 or 3 classes வந்து ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லி நிறைய டாபிக்ஸ் நம்ம நினைச்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். இது வந்து இட்ஸ் a நியூ சப்ஜெக்ட்ஸ் வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டாபிக்ஸ் வந்து இதுல இருந்து என்ன நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ஸ் மோஸ்ட்லி இந்த சப்ஜெக்ட்ஸ் என்ன பார்ப்போம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வி என்டர் இன் டு த டுடே கிளாஸஸ். வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்கிறத பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இட்ஸ் ரிலேட்டட் டு த வாட்டர். அந்த வாட்டர் பத்தி, அதோடைய வாட்டருடைய சோர்சஸ் பத்தி, அதோடைய வாட்டர்ஸோடைய குவாலிட்டிஸ் பத்தி நம்ம படிக்கிறது. தென் ஸ்கீம், வாட்டர் சப்ளை ஸ்கீமை நம்ம கொடுக்கறதுக்காக பப்ளிக்கு நம்ம வாட்டரை நம்ம சப்ளை பண்ணும்போது என்னென்ன கேரக்டர்ஸை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்னென்ன ஸ்கீம்ஸ்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டிசைன் பீரியடு, தென் பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட்ஸ், தென் கன்வேயிங் மெட்டீரியல்ஸ், என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்றோன்றது, தென் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ், பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ். பிஃபோர் வி கன்வே டு த பப்ளிக் the water must be treated. That is called primary treatment and secondary treatments. Then advanced treatments. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா to distributing the water to the public அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல நம்ம என்ன செய்வோம்னா இந்த சப்ஜெக்ட்ஸை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வாட்டர் குவாலிட்டி அப்படின்ற டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல இருந்து அடிக்கடி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஓகேவா? அதுல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அதுல வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் வாட்டர் டிமாண்ட். ஒரு வாட்டர் சப்ளை ஸ்கீமை நம்ம கொடுக்கணும், டிசைன் பண்ணணும், அல்லது வாட்டர் நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா அதோடைய சோர்சஸ், அந்த வாட்டருடைய சோர்சஸ் எங்க இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம we have to design the water supply scheme. So first we know the sources of water. Okay, we are very well know about the sources. The main sources of water is rain. Precipitation is the main sources of water. மழை தான் நம்மளுக்கு மெயின் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சோர்சஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சலாம் பார்க்கலாம். The sources from which the water is available for the water supply scheme is called water sources அப்படின்னு நம்ம நினைச்சிரோம். நம்ம சொல்றோம் வாட்டர் சப்ளை ஸ்கீமுக்கு நம்ம சப்ளை பண்ணக்கூடிய வாட்டர் தான் கிடைக்கக்கூடிய இடங்களை தான் நம்ம வாட்டர் சோர்சஸ் அப்படின்னு நினைச்சிரோம். நம்ம சொல்றோம் the most common sources of water is சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். இதுல ரெண்டு சோர்சஸ் இருக்கு நம்மளுக்கு. ஒன் இஸ் சர்ஃபேஸ் வாட்டர், சர்ஃபேஸ் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். another one is subsurface sources, that is called ground water. ஓகேவா? சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர், this is the main two sources of water. இது நம்ம ஒவ்வொன்றா நினைச்சோம் நீ டிஸ்கஸ் பண்ணலாம். the first one is surface water sources. first surface water sourcesல ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ponds and lakes, streams and rivers, reservoirs, ozones. surface water sourcesல then இந்த சர்ஃபேஸ் வாட்டர் சோர்ஸ்ல சப்சர்ஃபேஸ் வாட்டர் சோர்சஸ்ல பின்னாடி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தென் ஃபர்ஸ்ட் the total quantity of water in the system may depend on இந்த வாட்டர் சப்ளை ஸ்கீம்ல இருக்கக்கூடிய டோட்டல் வாட்டருடைய குவான்டிட்டியை நம்ம எதை பொறுத்து அது மாறும், வேரி ஆகும், அல்லது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ உங்களுடைய பாண்டு, லேக் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும். இது ரிசர்வாயர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். ரிவர்ஸ்ல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில ஃப்ளோயிங் கெப்பாசிட்டி. ஸோ ஃப்ளோயிங் கெப்பாசிட்டி இதை பொறுத்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து வேரி ஆகும், சோர்சஸ்ல வேரி ஆகும். தென் பெர்மியபிலிட்டினா உங்களுக்கு நல்லாவே தெரியும், தண்ணி கீழே ஊடுருவி போறது. அதை பொறுத்தும் சோர்சஸ் வந்து வேரி ஆகும், வாட்டருடைய குவான்டிட்டி வேரி ஆகும். அதாவது உங்களுடைய சோர்சஸ்ல எவ்வளவு வாட்டர் வந்து எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னு சொல்றதுதான் இந்த capacity. ஓகேவா? first one is storage capacity, then second one is permeability, third one is runoff. river is the major sources. runoffல நம்ம பார்க்கிறது river. then final one is precipitation and evaporation rates. precipitation நமக்கு எவ்வளவு மழை பெய்யுது, evaporation அது எவ்வளவு நீராவியா வெளியே போகுது அப்படின்றத பொறுத்தும் நம்மளுக்கு என்ன செய்யும், sources will be differ. ஓகேவா? then இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சர்ஃபேஸ் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டர்ல when the rain falls upon the earth, the part of runoff to the ஸ்டீம், பாண்ட், லேக்ஸ் ஆர் த ஓசன்ஸ். உங்களுக்கு மழை பெஞ்சோன்னா பாதி தண்ணி ஸ்டீம்ஸ்க்கு போகும், பாண்டுக்கு போகும், லேக்குக்கு போகும் அண்ட் ஓசனுக்கு போகும். த ஸ்னோ, சம் ஆஃப் த ரெயின் மட்டும் நம்மளுக்கு சோர்சஸ் கிடையாது. ஸ்னோ ஆல்சோ ஒன் ஆஃப் த சோர்சஸ். ஸ்னோஸ் இருக்கு இல்லையா, பனிப்பாறைகள் இருக்கு இல்லையா, அங்க இருந்து நம்மளுக்கு தண்ணி என்ன செய்யும், அது உருகி மூலமா தண்ணி நம்மளுக்கு என்ன செய்யுது,
வருது. Snow evaporates to some extent, but in the temperature climate, most of it remains to melt and run up to the spring. That way, continue to the spring floods அப்படின்னு நம்ம நினைச்சோம் சொல்றோம். அதுவும் நம்மளுக்கு ஒன் ஆஃப் த சர்ஃபேஸ். இப்போ நம்மளுடைய இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால மேஜர் சோர்ஸ் வந்து இந்த ஹிமாலயஸ்ல இருந்து எவரெஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு வருது. ஸோ அது எல்லாமே ஸ்னோ வாட்டர்ஸ் பனிப்பாறைகள் உருகுறது மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய water. அது one of the major sources of water. In mountain regions, the snow at the higher elevation melts slowly with warm weather and thus tend to maintain the flow of the streams. அது எங்க போகுது அப்படின்னா மவுண்டன் ரீஜன்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹையர் எலிவேஷன்ஸ்ல இருந்து தண்ணி என்ன செய்யும், வார்ம் வெல்த்துக்கு என்ன செய்யும், கீழே இறங்கி வந்து அது என்ன செய்யும், ஃப்ளோ வந்து கீழே வரும். இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் த சம்மர் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. சம்மருக்கு ஏற்ற மாதிரியான சம்மருக்கு நம்ம யூஸ் பண்றக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், தண்ணி என்ன செய்யும், ஃப்ளோ ஆகும். So this is the main sources. First one is the rainfall, snow and mountain regions வந்து வருது. Then the quality of water taken from the surface sources depend on எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அந்த வாட்டரை நம்ம சோர்சஸ் நம்ம படிக்கும்போது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த சோர்சஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் எப்படி குவாலிட்டியான வாட்டரா இருக்கும். How much of quality the water should be, what water should be, must be அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாண்ட்ல இருக்கிறது, லேக்ல இருக்கிறது, ரிசர்வாயர்ல இருக்கிறது, ரிவர்ல இருக்கிற வாட்டர் எப்படிப்பட்ட வாட்டரா இருக்கு, அதோடைய குவாலிட்டி என்ன, அதை டைரக்டா யூஸ் பண்ணலாமா அல்லது ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்றத பொறுத்து அதை நம்ம கவனமா தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதுதான் நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க இப்போ ஒரு ஸ்டீம்ல இருந்து எடுக்கக்கூடிய வாட்டர்ல என்ன மாதிரியான கண்டாமினேஷன் இருக்கும், அதை நீங்க டைரக்டா யூஸ் பண்ணுவீங்களா அல்லது இந்த கண்டாமினேஷனை எப்படி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த சோர்சஸ் என்ன, அந்த சோர்சஸ்ல அந்த தண்ணி எப்படிப்பட்ட தண்ணியா இருக்கும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்டடிஸை நம்ம என்ன செய்யறோம், நம்ம படிக்கிறோம். ஸோ த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் from the surface sources depends on அது எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணிருக்கும்னா இந்த கேரக்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த வாட்டர் ஷெட். ஓகேவா, அந்த வாட்டர் ஷெட்டோடைய கேரக்டர் அண்ட் ஏரியாவை பொறுத்து இந்த ஏரியா வந்து நல்ல ஏரியாவா அல்லது கண்டாமினேட்டட் ஏரியாவா, இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியாவா அல்லது கம்பெனிஸ் ஏதாவது அதுல இருந்து வாட்டர் வேஸ்ட் வாட்டர் வந்து அதுல மிக்ஸ் ஆகுதா அப்படின்றத பொறுத்து the water quality may be differ or varied. Then it's a geology and a topography. Topography அந்த நில அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அந்த வாட்டர் ஷெட்டுடைய அமைப்பை பொறுத்தும் அது என்ன செய்யும், மாறும். The extent and nature of the development by the man. நம்முடைய நேச்சர் பொறுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் ஹியூமன் பீயிங்ஸ்னால அது என்ன செய்யும், அஃபெக்ட் ஆகுமா, அந்த சோர்சஸ்ல இருந்து அஃபெக்ட் ஆகுமா, வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், நல்ல வழியிலும் சரி கெட்ட வழியிலும் சரி ஹியூமன் பீயிங்ஸ் அந்த சோர்சஸை அஃபெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்தும் குவாலிட்டி வில் பி வேரி. தென் டைம் ஆஃப் இயர், எத்தனை வருஷம் அந்த சோர்சஸ்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்லாம் நம்ம பார்த்தோம்னா 6 months கண்டினியூஸா ரெயின் ரிவர் ஃப்ளோ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months இருக்காது, அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆகும். 3 months இருக்கும், 2 months இருக்காது, திருப்பி அகைன் 3 months ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி டைம் ஆஃப் த இயர் வந்து மேஜர் சோர்சஸ். தென் மேஜர் ரீசன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வெதர் கண்டிஷன். Weather condition is also one of the reasons for the quality. Then next one is the water quality taken from the stream is generally more variable and less satisfactory than the pond and lake. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸ் பத்தி பாக்குறோம், நீரோடைகள்னு சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ரீம்ஸ் பத்தி நம்ம பாக்குறோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து மோர் வேரியபிள் பட் லெஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி than the pond and lake விட ஸ்ட்ரீம்ஸ் வந்து குவாலிட்டி வந்து வேரியா தான் இருக்கும், மோர் வேரியபிளா தான் எனர்ஜியும் இருக்கும். வாட்டர் ஃப்ரம் த லைம்ஸ்டோன் ரீஜன் இஸ் ஹார்டர். லைம்ஸ்டோன் ரீஜன்ஸ்ல இருந்து, அதாவது சுண்ணாம்பு கல்ல தான் நம்ம லைம்ஸ்டோன் சொல்றோம், அந்த ரீஜன்ஸ்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் நீங்க பாத்தீங்கன்னா வாட்டர் இஸ் ஹேஸ் டு பி ஹார்டர். அதுல ஹார்ட்னஸ் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா லைம்ல வந்து கால்சியம் அதிகமா இருக்கும். ஹார்ட்னஸோட மெயின் ரீசன் கால்சியமும் அண்ட் மெக்னீஷியமும். ஸோ அந்த லைம்ஸ்டோன் ரீஜன்ஸ்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் ஹார்ட்னஸ் அதிகமா இருக்கும், பட் லெஸ் கரோசிவ் ஆஃப் தென் த வாட்டர் ஃப்ரம் த கிரானைட் ரீஜன்ஸ். மற்ற ரீஜன்ஸ்ல இருந்து வரும்போது அதோடைய கரோசிவ்னஸ் வந்து கம்மியா இருக்கும், பட் ஹார்ட்னஸ் வந்து எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ அப்போ ஹார்ட்னஸ் அதிகமா இருக்கனாலே நம்ம நினைச்ச முடியாது, அதான் யூஸ் பண்ண முடியாது, டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. We must do the treatment processes. இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். Then surface sources is heavily polluted areas are affected by the sewage and industrial sources. Sewage பக்கத்துல இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் சோர்சஸ் வந்து ஹெவியா எனர்ஜியும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். This is ஸ்ட்ரீம், நீரோடைகள் சொல்றோம் இல்லையா, இதுதான் ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம் அண்ட் வாட்டர். Smaller stream channel feed their water to the lake or rivers. சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, நீரோடைகள் தான் லேக்கு ரிவருக்கு தண்ணி எனர்ஜி கொடுக்குது. ஜெனரலி இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த வாட்டர் சப்ளை சிஸ்டம். இட் மே பி யூஸ்டு ஃபார் அ ஸ்மால் வில்லேஜ். ஏன்னா நீரோடைகள் வந்து லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் நம்மளால நினைச்ச முடியாது, அதில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தான் நினைச்ச முடியும், ஸ்டோர் பண்ண முடியும்.
அதனால ஒரு டவுனுக்கு, ஒரு மெட்ரோ சிட்டிஸ்க்கு, ஒரு முனிசிபாலிட்டிஸ்க்கு, கார்பரேஷன்ஸ்க்குலாம் இந்த ஸ்ட்ரீம்ஸை வந்து ஒரு சோர்சஸ் நம்ம நினைச்ச முடியாது, யூஸ் பண்ண முடியாது. Then largest stream used for the water sources by providing storage reservoirs and barrages. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மால் ஸ்ட்ரீமுக்கு பதிலாக லார்ஜஸ்ட் ஸ்ட்ரீம்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணி அதுல வரக்கூடிய வாட்டர் ஸ்டோரேஜ் ரிசர்வாயர்ல, பேரேஜஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி we can use. ஓகேவா? தென் ஸ்ட்ரீம்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். வாட்டர் ஃப்ளோயிங் இந்த ஸ்ட்ரீம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டைரக்ட் பிரெசிபிடேஷன், ரன் ஆஃப். டைரக்டா என்ன செய்யுது, ரன் ஆஃப்ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, கிடைக்கக்கூடியதுதான் நம்ம நினைச்சிடறோம் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு நினைச்சிடறோம், நம்ம சொல்றோம். And the swamps and water seepage through the ground from the high land to the valleys. Okay, then the proportion of the flow from the several sources varies from the season according to the geology and the development of the drainage area. Okay, the proportion of the flow, and the flow வந்து எப்படி ஆகும்னா வேரி ஆகும். செவரல் ஒவ்வொரு சோர்சஸை பொறுத்து அது என்ன செய்யும், வேரி ஆகும். சீசன்ஸை பொறுத்து, அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஜியாலஜிக்கல் பேட்டர்ன்ஸை பொறுத்தும் அது என்ன செய்யும், நமக்கு வேரி ஆகும். During the period of heavy precipitation, the melting snows and floods, the stream flow consists largely of the surface runoff. ஓகேவா? ஹெவி precipitation இருக்கும்போது நம்மளுக்கு தண்ணி நிறைய ஸ்ட்ரீம்ஸ்ல அதிகமான தண்ணி போகும். மெல்டிங் ஸ்னோஸ், ஸ்னோல இருந்து மெல்ட் ஆகுறது, ஃப்ளட்ல இருந்து வரக்கூடிய தண்ணி மூலமா ரன் ஆஃப்ல அதிகமான தண்ணி இருக்கும். அட் திஸ் டைம் த வாட்டர் மே பி மட்டி. அந்த டைம்ல வாட்டர் எப்படி இருக்கும்னா மட்டியா இருக்கும். ரிலேட்டிவ்லி சாஃப்ட் அண்ட் ஹைலி பாக்டீரியா கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டைரக்டா வர்றதுனால பாக்டீரியாஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கும். மட்டி அண்ட் ரிலேட்டிவ்லி சாஃப்ட். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து நம்ம குவாலிட்டி செக் பண்ணணும்னா என்னெல்லாம் செக் பண்ணணும், ஹார்ட்னஸ் செக் பண்ணணும். மட்டியா இருக்கும், அது வந்து பாக்டீரியா கண்டென்ட் அதிகமா இருக்கும். டூரிங் தி எக்ஸ்ட்ரீம் ஃபிளட் டைல்யூஷன் மே பி சச்சஸ். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபிளட் டைம்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து பாக்டீரியா வந்து என்ன இருக்காது, கம்மியா இருக்கும். மட்டி வந்து படி லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், லெஸ் படி லெவல் தான். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபிளட்ல வந்து என்ன செய்யும், தண்ணி அடிச்சுட்டு மொத்தமா வர்றதுனால அதுல வந்து என்ன செய்யாது, மட்டினஸ் வந்து அதிகமா இருக்காது, ஓடிட்டே இருக்கும், மிங்கிள் ஆகாது. சரியா? மிங்கிள் ஆகாம இந்த பாக்டீரியா வில் பி லெஸ். Then the stream subject to the pollution by man or by activities may become highly objectionable because of the overloading with the putrescible organic matter. ஓகேவா? மேனுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் மூலமாகவும் இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து அதுல மிக்ஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. Then the quantity and type of the surface was carried into streams depend upon the character of the surface material, the steepness of the valley, slopes and area, and type of forestation, swamps and the amount of the cultivation and the kind of cultivations. அந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கக்கூடிய கல்டிவேஷன்ஸோட பேட்டர்ன்ஸ், ஃபாரஸ்டேஷன்ஸ், ஏரியா ஆஃப் த டைப் ஆஃப் ஃபாரஸ்டேஷன்ஸ் பொறுத்து குவான்டிட்டி ஆஃப் த வாட்டர் வந்து என்ன செய்யும், வேரி ஆகும். கிளே சாயில் டென் டு ப்ரொடியூஸ் மட்டி ஸ்ட்ரீம்ஸ். கிளே சாயில் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? கிளே சாயில்ல இருக்கக்கூடிய அதுல இருந்து வரக்கூடிய இதுல வந்து மட்டி ஸ்ட்ரீம்ஸ் அதிகமா இருக்கும். ராபிட் ரன் ஆஃப் ரிசல்டிங் இன் எரோஷன் அண்ட் சேஞ்ச் இன் த வாட்டர் குவாலிட்டி. மட்டி வந்து அதிகமா மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிளே சாயில்ஸ்ல by washing and shifting into the streams. Forest on the other hand retired runoff and tend to equalize the stream flow. அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஃப்ளோவை வந்து என்ன செய்யும், ஸ்ட்ரீம் ஃப்ளோவை வந்து நார்மலைஸ் பண்ணும். Then the soluble minerals are brought into streams not only as a result of runoff absorbing such substances from the surface soil but as a result of ground. ஓகேவா? soluble mineralsம் இந்த ஸ்ட்ரீம் வாட்டர்ல மிக்ஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் என்ன செய்து இருக்கு. நெக்ஸ்ட் சோர்சஸ் என்ன அப்படின்னா ரிவர். River is another major sources of the water. Water major sources வந்து என்னது, ரிவர் தான். இதுதான் எழுதிருப்போம். The river are the most important sources of the water for the public water supply system. Public water supply systemsல யூஸ் பண்ணக்கூடிய மேஜர் சோர்சஸ் வந்து என்ன அப்படின்னா ரிவர் தான். Then perennial rivers can be used as the sources. Perennial rivers, non-perennial rivers. வருஷம் முழுவதும் தண்ணி போச்சுன்னா அது perennial rivers சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும், ஒரு வின்டர் சீசன்ல மட்டும் அல்லது சம்மர் சீசன்ல மட்டும் ரிவர்ல வாட்டர் ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த ரிவரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெரினியல் ரிவர், அப்படி நான் பெரினியல் ரிவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த பெரினியல் ரிவர் இஸ் மேஜர் சோர்சஸ் ஆஃப் த வாட்டர் சப்ளை சிஸ்டம். நம்ம வாட்டர் சப்ளை ஸ்கீமை டிசைன் பண்ணும் போதே அந்த ஏரியால இருக்கக்கூடிய ரிவர்ஸை பார்ப்பாங்க. அந்த ரிவர்ஸ்ல அது வந்து பெரினியல் ரிவரா நான் பெரினியல் ரிவரா அல்லது எப்பெல்லாம் தண்ணி அதுல போகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வாட்டர் சப்ளை ஸ்கீமை நம்ம டிசைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பாண்ட் அண்ட் லேக். ஃபர்ஸ்ட் லேக்னா என்ன, ரிசர்வாயர் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். Lakes and the reservoir often referred as standing water and to compose a wide range of types and size. அந்த ஒரு ஸ்டாண்டிங் ரிவர், ஒரு இடத்துல
தண்ணி வந்து நம்ம தேக்கி வைக்கிறத இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் லேக்ஸ் அண்ட் ரிசர்வாயர். லேக்ஸ் அண்ட் ரிசர்வாயர்ஸ் both are same, but it may be varied depending upon their sizes. பொறுத்து அது என்ன செய்யும் டிபெண்ட் ஆகும். பாண்ட் லேக்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சைஸ் சின்னதா இருக்கும். ரிசர்வாயர்ல பார்த்தோம் அப்படின்னா சைஸ் வந்து அதோட சைஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதை பொறுத்து நம்மளுக்கு என்ன செய்யும் டிஃபர் ஆகும். பட் கேரக்டர்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது மோர் ஆர் லெஸ் சேமா தான் என்ன செய்யும் இருக்கும். The range from the pond and gravel beds and slowly moving canals to very large natural place. கிளேக்ல இருந்து கிராவல் பிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த கேனல்ஸ்ல என்ன செய்யும் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. Then the lakes of the larger bodies of standing water either formed naturally or man-made. Man-madeலயும் பண்ணலாம், நேச்சுரலாகவும் லேக்ஸை நம்ம என்ன செய்யலாம் உருவாக்க முடியும். Then water levels tend not to fluctuate to a great extent and gently shelving margins support a wide variety of the flora and associated fauna. Flora fauna animals and plants-க்கு யூஸ் ஆகக்கூடிய வாட்டர்ஸ் இதுல இருந்து தான் நம்ம நினைச்சவங்க எடுக்கிறாங்க. மோஸ்ட்லி லேக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய செடிகள் நிச்சயம் வளர்ந்துருக்கும். ஸோ அப்போ செடிகள் வர்றதுன்னா இது அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் உடைய கண்டென்ட் வந்து வெரி லோவா இருக்கும். டாப் சர்ஃபேஸ்ல ஒரு நிச்சயம் ரொம்ப லோவா இருக்கும். திஸ் இஸ் த மேஜர் டிஃபெக்ட்ஸ் ஃபார் யூசிங் லேக்ஸ் as a sources. Then next one is the pond. Pond அப்படின்றது வந்து லேக்ஸ் நம்ம முடிச்சிடும். The natural large size depression formed within the surface of the earth and filled up with the water is known as lake. அதான் நம்ம பார்த்தோம். Then quality of the water is in a lake is good. Quality of the water எப்படி இருக்கும் good. Does not need much purification. அதுக்கு என்ன தேவையில்லை, பியூரிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா செல்ஃப் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் அங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். செல்ஃப் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த வாட்டர் டியூ டு த செடிமெண்டேஷன் நடக்கிறதுனால bleaching of the color, removal of the bacteria makes the lakes water purer and better. ஓகேவா, செல்ஃப் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் செடிமெண்டேஷன் தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல கன்சிக்யூட்டிவ் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். செடிமெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டாபிக். அந்த டாபிக்ல அதோடைய ப்ராசஸ் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆர்டிபிஷியலா நம்ம அதை கொடுப்போம். பட் லேக்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த செடிமெண்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலாவே என்ன செய்யும் நடக்கும். தென் த ப்ளீச்சிங் ஆஃப் த கலர் வந்து என்ன செய்யும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பாக்டீரியாஸ் வந்து என்ன செய்யும் ரிமூவ் ஆயிடும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் சர்ஃபேஸ் சோர்சஸ். இதுல ஒன்னு மிஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா ஓசோன் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர். ரேரா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஓசோன் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் சோர்சஸ். ஓசோன்ஸ்ல இருந்து வரக்கூடிய வாட்டர், பட் அதோடைய பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி அண்ட் ஹைலி மெயின்டைன்டு. ஓகேவா, அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஓசோன்ல வந்து சால்ட் வாட்டர் அதிகமா இருக்கிறதுனால, சால்ட்டினஸ் அதிகமா இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்ல அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால சோர்சஸ்ல இருந்து ஓசோன்ஸ்ல வரக்கூடிய சோர்சஸ் வந்து நம்ம கம்மியா தான் எடுத்துக்கிறோம். ரொம்ப ரேரா தான் நம்ம என்ன செய்யறோம் நம்ம யூஸ் பண்றோம். மேஜர் சோர்சஸ் வந்து ரிவர், நெக்ஸ்ட் சோர்சஸ் இஸ் பாண்ட் அண்ட் லேக்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரீம். இதுதான் ஹையரார்கி. இந்த ஹையரார்கில தான் நம்ம என்ன செய்யறோம் சோர்சஸ் ஆஃப் வாட்டர்ஸ் நம்ம என்ன செய்யறோம் நம்ம யூஸ் பண்றோம். Then next one is subsurface water. Subsurface water includes all water located in the pores. சப்சர்ஃபேஸ்னா உங்களுக்கு தெரியும், சர்ஃபேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லெவல தான் யூசேஜ் ஆஃப் வாட்டர் தான் நம்ம என்ன சொல்றோம் சப்சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம். ஸோ லொகேட்டட் இன் த போர் பிளேசஸ் ஆஃப் சாயில் அண்ட் ராக்ஸ். ஓகேவா, இதுல என்னெல்லாம் இருக்கு சப்சர்ஃபேஸ் வாட்டர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஸ்ப்ரிங் இஸ் a main subsurface sources of water, infiltration galleries, infiltration wells and the wells and the tube wells. This is the major subsurface sources of water. Okay, next நம்ம ஒரு டாபிக்கை நம்ம பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா subsurface sourcesல வந்து open wells, smaller amount of water can be utilized from the ancient times. ரொம்ப வருஷமா நம்ம என்ன செய்றோம் நம்ம யூஸ் பண்றோம். நம்மளுக்கு சர்ஃபேஸ் சோர்சஸ் இல்லாத இடங்கள்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்றக்கூடிய வாட்டர் என்ன அப்படின்னா சப்சர்ஃபேஸ் சோர்சஸ் தான். மோஸ்ட்லி ஒன் இஸ் ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கேன் பி யூட்டிலைஸ்ட். சின்ன ஒரு லோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் நம்ம நினைச்சிரோம் இதுல நம்ம யூஸ் பண்றோம் சர்ஃபேஸ் சோர்சஸ்ல. அதுல நீங்க பாத்தீங்கன்னா வெல் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஷாலோ வெல் இருக்கும். ஷாலோ ஒரு டெப்த் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 10 மீட்டர்ஸ் இதுலலாம் நமக்கு ஷாலோ வெல் கிடைச்சிரும். ஸோ அந்த 10 மீட்டர்ஸ்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாட்டரை மட்டும்தான் நம்ம நினைச்ச முடியும் சப்சர்ஃபேஸ் சோர்சஸ்க்கு நினைச்ச முடியும் யூஸ் பண்ண முடியும். யூட்டிலைஸ்டு ஃப்ரம் த ஏன்சியன்ட் டைம்ஸ் பை ஓப்பன் வெல்ஸ். Generally the quantity of the water from the open well is about 1 to 5 liters per second. இவ்வளவுதான் இருக்கு. ஓகேவா, ஓப்பன் வெல்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 1ல இருந்து 5 லிட்டர், அதாவது 1 to 5 liters per seconds எடுக்க முடியும். ஓப்பன் வெல்லோட டயாமீட்டர் நம்ம பார்த்தோம்னா 2 to 9 மீட்டர் and the depth is up to 20 மீட்டர். ஓப்பன் வெல்ஸோட டயாமீட்டர் 2 to 9 மீட்டர் and depth வந்து
up to 20 meters. The yield of an open well is limited as well as the well can be excavated up to a very limited depth. It can be used as a source of water from the small quantity like a village. இந்த village மாதிரி பாப்புலேஷன் கம்மியா இருக்கிற இடங்கள்ல இந்த டைப் ஆஃப் சப்சர்ஃபேஸ் சோர்சஸ் நம்ம என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம். ஓப்பன் வெல்ஸ் நார்மலா இருக்கக்கூடிய ஓப்பன் வெல்ஸ். தென் குவாலிட்டி எப்படி இருக்கும் இது வந்து ஓவராலா நம்ம சொல்றது. இனிமே அடுத்து ஒவ்வொரு சோர்சஸ்க்கும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்சர்ஃபேஸ் சோர்சஸ்ல குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா the quality of the groundwater is generally good except the presence of unwanted minerals and salt. ஓகேவா, மோஸ்ட்லி நம்ம வந்து சப்சர்ஃபேஸ்ல இருந்து எடுக்கிற வாட்டர் டைரக்டா யூஸ் பண்றாங்க. பட் சம் பிளேசஸ்ல டியூ டு த சால்ட் பிரசன்ஸ் ஆஃப் சால்ட் இருக்கிறதுனாலயும் அன்வான்டட் மினரல்ஸ் அல்லது ஹை லெவல் ஆஃப் மினரல்ஸ் அதிகமா இருந்தாலோ அல்லது தேவையில்லாத மினரல்ஸ் அல்லது தேவையில்லாத ஹெவி மெட்டல்ஸ் அந்த வாட்டர்ல பிரசன்டா இருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது, டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. நிறைய பிளேசஸ்லாம் நீங்க பார்த்துருக்கலாம், அந்த வாட்டர்ல வந்து லெட் அதிகமா இருந்துச்சு, மெர்க்குரி அதிகமா இருந்துச்சு, ஹெவி மெட்டல்ஸ் அதிகமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. தென் சால்ட் உப்பு தன்மை அதிகமா இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. பட் சம் பிளேசஸ்ல என்ன செய்யாது, தண்ணி நல்ல தண்ணியா இருக்கும். சப்சர்ஃபேஸ் வந்தாலுமே யூசபிள் வாட்டர் அளவுக்கு போர்ட்டபிள் வாட்டரா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், தண்ணியை டைரக்டா யூஸ் பண்ணலாம். டு அப்டைன் லார்ஜ் டிஸ்சார்ஜ் டியூப்வெல்ஸ், நமக்கு தண்ணி நிறைய வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், டியூப்வெல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓப்பன் வெல்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், டியூப்வெல் யூஸ் பண்ணலாம். விச் இஸ் லாங் பைப் ஆர் டியூப் விச் இஸ் போர்ட் அண்ட் ட்ரில்டு டீப் இன்டு த கிரவுண்ட்ல டீப் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், அதுல யூஸ் பண்றோம். The quantity of water available from the tube is order of 200 to 220 liter per second. அங்க எவ்வளவு எடுத்தோம் அப்படின்னு நமக்கு தெரியும், 5 to 9. இங்க வந்து 200 to 220 liter per second. The depth of the tube well ranges from 70 meter to 300 meter. Depth எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 70 meters ல இருந்து 300 meters இருக்கும். The diameter of the tube well is 0.5 to 0.6 meter. ஓகேவா, ஒரு டியூப் வெல்லுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஷாலோ வெல்லுக்கு ஓப்பன் வெல்லுக்கு எவ்வளவு இருக்கும். This is the tube well. ஓகேவா, திஸ் இஸ் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூப் வெல்ஸ் இருக்கு. அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் எல்லாம் நம்மளுக்கே தெரியும். டீப் டியூப் வெல், ஓகேவா. அதுக்கப்புறம் மேனுவலி ஆப்ரேட்டட், இது வந்து பவர் ஆப்ரேட்டட், நம்ம மோட்டார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறது யூஸ் பண்றது. போர் வெல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. டீப் டியூப் வெல் இது வந்து மேனுவலி ஆப்ரேட்டட். அடிப்பம்பு நம்ம இதுல நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, திருவிழா இருக்கும் இல்லையா நம்ம ஸ்ட்ரீட்ஸ்லாம், அதுதான் மேனுவலி ஆப்ரேட்டட் டீப் டியூப் வெல். The next one is manually operated shallow tube well. Shallow tube well அதோட டெப்த் வந்து என்ன செய்யாது, அதிகமா இருக்காது. அதாவது நம்முடைய எர்த் லேயரை நம்ம 3 phases தான் நம்ம பிரிப்பாங்க. வெரி லோ பெர்மியபிள் லேயர், ஷாலோ அக்விஃபயர், டீப் அக்விஃபயர். டீப் அக்விஃபயர்ஸ்ல தான் நம்மளுக்கு தண்ணியோட வாட்டரோட ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும். ஸோ அங்க வரைக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க டீப் டியூப் வெல். அதனாலதான் போர்வெல்ஸ்லாம் தண்ணி அவ்வளவு சீக்கிரத்துல என்ன செய்யாது, வற்றாது. சீக்கிரத்துல என்ன செய்யும், தண்ணி அதில் வந்து ஊறிடும். பட் ஷாலோ டீப் வெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இதெல்லாம் ஷாலோ டியூப் வெல் இஸ் நத்திங் பட் ஓப்பன் வெல்ஸ். சின்ன ஓப்பன் வெல்ஸ் இருக்கு இல்லையா, அதான் சொல்றோம். டியூப் ஓப்பன் வெல்ஸ் வேற, டியூப் வெல்ஸ் வேற. ஷாலோ அப்படின்னா அதோடைய டெப்த் எவ்வளவு இருக்கும், ஓப்பன் வெல்ஸோட டெப்த் எவ்வளவு இருக்குமோ அதே தான் இந்த டியூப் வெல்லையும் டெப்த் இருக்கும். ஓகேவா. The next one is spring. Spring அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். The spring is the natural outflow of the groundwater at the earth surface is said to be spring. நேச்சுரலா என்ன செய்யுது, தண்ணி வெளியில வர்றது. கிரவுண்ட் வாட்டர் at the earth surface வரக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்ப்ரிங்னு சொல்றோம். And the pervious layer sandwiched between the two impervious layer gives rise to the natural springs. ஓகேவா. Then the springs are generally capable of supplying small amount of water and therefore not considered as the supply of the sources. அதாவது ரொம்ப வெரி லோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தான் அது என்ன செய்யும் வரும். அதனால இதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், பெரிய லார்ஜ் சோர்சஸ் தான் இதை என்ன செய்ய முடியாது, கன்சிடர் பண்ண முடியாது. நேச்சுரல் அவுட்ஃப்ளோ ஆஃப் தி கிரவுண்ட் வாட்டர் அட் எர்த்ல இருந்து வரக்கூடியதுதான். அதுல நமக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு. ஒன் இஸ் கிராவிட்டி ஸ்ப்ரிங், சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங்ஸ், ஆர்டிசியன் ஸ்ப்ரிங். கிராவிட்டி ஸ்ப்ரிங்னா என்ன, சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங்னா, ஆர்டிசியன் ஸ்ப்ரிங்னா என்ன, இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னாலே நம்ம நீர் ஊற்றுன்னு சொல்லுவோம், கீழே இருந்து வர்றது தானே அப்படின்னு சொல்லி. பட் இது வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ்ல இதை என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கிராவிட்டி ஸ்ப்ரிங்ஸ்ல கிரவுண்ட் வாட்டர் டேபிள் ரைசஸ் ஹை. கிரவுண்ட் வாட்டர் டேபிள் என்ன செய்யும், ஹை ஆயிடும். ஹை ஆனதுக்கு அப்புறம் இந்த வாட்டர் ஃப்ளோஸ் த்ரூ தி சைட் ஆஃப் த நார்மல் வேலி. வாட்டர் ஃப்ளோ எது வழியா வெளியில வரும்னா, வேலிஸ் உடைய சைட்ஸ்ல என்ன செய்யும், தண்ணி வெளியில வரும். அதோடைய கிராவிட்டினால, சரியா, தண்ணி என்ன செய்யாது, இறங்காததுனால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இருக்கு, இது வேற ஒரு எக்ஸாம்பிள், இதுதான் இருக்கு அப்படின்னா இதனுடைய கிராவிட்டி மூலமா தண்ணி இதுல இருந்து என்ன செய்யும், வெளியில வந்துடும். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், கிராவிட்டி ஸ்ப்ரிங்னு சொல்றோம். தென் சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னாலே அண்ட் இம்பெர்வியஸ் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சப்போர்ட்டிங் த அண்டர்கிரவுண்ட் ஸ்டோரேஜ். அதாவது இம்பெர்வியஸ் ஸ்டேட்,
இந்த இது வந்து பெர்மியபிள் ராக். இம்பெர்மியபிள் இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இதுதான் இம்பெர்மியபிள். இந்த பெர்மியபிள் இப்ப தண்ணி இது வழியா வருதுன்னு வைங்களேன், பெர்மியபிள் ராக் வழியா வருது. இது வந்து இம்பெர்மியபிள் ராக். இதுக்கு மேல என்ன செய்யாது, தண்ணி போகாதனால இதுல இருந்து என்ன செய்யும், அடைச்சுக்கும். தண்ணி வந்து இது இம்பெர்மியபிள், தண்ணி போகாது. இதுல ராக் லேயர் இருக்கிறதுனால தண்ணி இங்க இருந்து ஓப்பன் ஆகி வெளியில இது வழியா வரும். இதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்றோம். இதுதான் என்னது, சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங். and gets exposed to the ground surface க்கு என்ன செஞ்சிரும், வந்துரும். Then next one is artesian spring. Artesian springs when water flows through some confined aquifers under the pressure. Artesian springs தான் நம்ம பார்க்குற நீரூற்றுகள். மோஸ்ட்லி நம்ம பார்க்குற artesian spring தான். எங்க அப்படின்னா some confined aquifers மூலமா என்ன செய்யும், தண்ணி என்ன செய்யும், வெளியில வரும். கீழே கன்ஃபைன்ட் அக்யூஃபர் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இந்த இதுல இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், அக்யூஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இது கீழே இருக்கிற அந்த ஃப்ளோ தான் நம்ம என்ன சொல்றோம், அக்யூஃபேஸ்ன்னு சொல்றோம். அந்த அக்யூஃபேஸ்க்கு கீழே என்ன செய்யாது, தண்ணி என்ன செய்யாது, போகாது. அதனால தண்ணி என்ன செய்யும், வெளியில வந்துடும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆர்டீசியன் ஸ்ப்ரிங்னு சொல்றோம். நல்ல டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. கிராவிட்டி ஸ்ப்ரிங்ஸ்னா எதுனால வர்றது, சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங்ஸ் எதுனால வர்றது, ஆர்டீசியன் ஸ்ப்ரிங்ஸ் வந்து நம்மளுக்கு எதனால வர்றது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு. தென் பேரியர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்சர், இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் ஸ்ப்ரிங்ஸ் வர்றதுக்கு. எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த இடங்கள்ல இதுதான் ஒரு நார்மல் லேயர், ஒரு சாயில் லேயர்னு வைங்களேன். இன்டென்சிவ் ராக் லேயர் இதுல இருக்கு, ஒரு ராக் லேயர் இருக்கு. இது எல்லாமே பெர்மியபிள் ராக், சரியா, தண்ணி ஊடுருவி போகக்கூடிய ராக்கு. இதுக்கு கீழே தண்ணி போகும். அப்போ இங்க இருந்து வரக்கூடிய சர்ஃபேஸ்ல இருந்து சப்சர்ஃபேஸ்ல இருந்து வரக்கூடிய தண்ணி இங்க வரைக்கும் என்ன செய்யும், வரும். ஆனா இதுக்கு இங்கிட்ட என்ன செய்யாது, போகாது. இதுக்கு அந்த பக்கம் என்ன செய்யாது, போகாது. அல்லது இங்க இருந்து வரும், இதுக்கு எங்கிட்ட என்ன செய்ய முடியாது, இதுக்கு இந்த பக்கம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஏன் அப்படின்னா இன்டர்னல் லாக் இருக்கிறதா. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், பேரியர் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்சர் ராக்ஸ்ன்னு சொல்றோம். சில இடங்கள்ல நம்ம போர் போடும் போதே நம்மளுக்கு தெரியும், ஒரு பகுதியில தண்ணி அதிகமா இருக்கும், ஒரு பகுதியில தண்ணி கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வாட்டரோட ஃப்ளோ வந்து ஏதாவது ஒரு ராக் லேயரை வந்து என்ன செஞ்சிடும், தடுத்துரும், டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ அதோடைய ஃப்ளோ என்ன செய்யாது, இருக்காது. திஸ் இஸ் த மேஜர் டிஃபெக்ட்ஸ் இன் த சப்சர்ஃபேஸ் சோர்சஸ்ல ஒரு மேஜரான டிஃபெக்ட்ஸ், ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இந்த ராக் லேயர்ஸ் தான். இதுல நம்ம பார்க்கறோம் இல்லையா, the spring may result from the occurrence of the impermeable intrusive volcanic rocks. ஓகேவா, ஸ்ப்ரிங்ஸோட மெயின் ரீசன் என்ன, இம்பெர்மியபிள், தண்ணி ஊடுருவி போக முடியாத இன்ட்ரென்சிவ் ராக் லேயர்ஸ் தான் மெயின் ரீசன் ஃபார் a spring. In this case, water emerges as the springs flow of steams where the rock is impermeable and then seeps below the surface when it reaches the permeable rock. அதான் இவ்வளவு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். The third point என்ன அப்படின்னா, in an igneous rock such as granites, water moves through the weathered stones, joints and the fractures. The joints, இந்த joints இது ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ராக்ல இருக்கக்கூடிய ஃபிராக்சர். இது ஒரு கிரானைட்டர், ஒரு ராக், அதுல இருக்கக்கூடிய கிரானைட், இது இருக்கக்கூடியது ஃபிராக்சர்னா உடஞ்சு உள்ளே இருக்குது. தென் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இம்பெர்மியபிள் செடிமெண்ட், தண்ணி ஊடுருவி போகக்கூடியது. அதுதான் என்ன சொல்றோம், ரீசன் ஃபார் த ஸ்ப்ரிங்னு சொல்றோம். இது வந்து பெர்மியபிள் அகைன்ஸ்ட் இம்பெர்மியபிள் ராக். இங்க பாருங்க, இது பெர்மியபிள், தண்ணி என்ன ஊடுருவி வரும். இதுக்கு இங்கிட்ட என்ன செய்யாது, வெளியில பூந்து என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஸோ தி ஸ்ப்ரிங்ஸ் வில் பி. தென் ஃபால்ட் இஸ் த ஃப்ளோ கான்டிட்டி. ஃப்ளோ கான்டிட்டினா ஒன்றும் இல்லை, கான்டிட்டி நம்ம என்ன சொல்லலாம்னா பைப்ஸ்ன்னு சொல்லலாம். ஃப்ளோனா பைப் வழியே போகக்கூடிய ஃப்ளோ. அதுல என்ன இருக்கு, ஃபால்ட், தடங்கல்கள் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ளோ ஃபால்ட் அஸ் எ ஃப்ளோ கான்டிட்டி. In this situation where the rocks are fractured along the line of the geological fault, it may be result as a spring. இதனாலையும் ஸ்ப்ரிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ப்ரிங்கோடைய சோர்சஸ் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ். கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். இன்ஃபில்ட்ரேஷன் வெல் எப்படி இருக்கும்ன்றதை நான் ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். இதுதான் இன்ஃபில்ட்ரேஷன் வெல். ஓகேவா, இந்த இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ல நம்ம எங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு ரிவருடைய பிளேஸ்ல என்ன சொல்லுவாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ரிவர் எங்க இருக்கோ அந்த அது ஓரமா அல்லது அதோடைய சென்ட்ரல் பிளேஸ்ல இந்த இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ல என்ன செய்வாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ரிவர்ல ஃப்ளோ இருக்கும் பொழுது அல்லது ரிவரோட ஃப்ளோ குறையும் போது இந்த வெல்ஸ்குள்ள அந்த வாட்டர் வந்து என்ன செய்யும்னா விழும், ஸ்டாக்னைஸ் ஆகி உள்ள வந்து என்ன செய்யும், ஓவர் பண்ணி விழும். அப்ப விழுற வாட்டரை நம்ம ஸ்டோர் பண்ணி இந்த வெல்ஸ்ல இருந்து டைரக்டா நம்ம என்ன செய்வாங்கன்னா எடுத்து பப்ளிக் வாட்டர் சப்ளை ஸ்கீமுக்கு என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, பிளாட் போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த மேஜர் ஒர்க். அவங்களுக்கு இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ் கேலரிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுல இருந்து வாட்டர் எடுக்கிறது தான் அவங்களுடைய மேஜர் ஒர்க்கா இருக்கும். இதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ற செட்டப் தான் இது. ஓகே, ஒரு மேன் ஹோல் இருக்கும், இந்த பர்சன்ஸ் வந்து உள்ள இறங்கி அதை மானிட்டர் பண்றதுக்காக. அப்போ சைட்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மேஷனரி வால் வித் ஓப்பன் ஜாயின்ஸ் ஆர் ஆர்சிசி கேஷன்.
ஓப்பன் சான்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து உள்ள ஸ்டோர் ஆகிறதுக்கு. வாட்டர் டேபிள் பாருங்க இங்க இருக்கு. இப்போ இது வரைக்கும் இருக்கிறதுனால தண்ணி எனக்கு ஈஸியா வந்து உள்ள வந்து எனக்கு என்னச்சும் மேல ஸ்டோர் ஆகும். மேல இருந்து நம்ம பாக்குற அளவுக்கு அதை இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக டாப் ஸ்லாப் கவர் அடிச்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? திஸ் இஸ் த டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் த இன்ஃபில்ட்ரேஷன் வெல். ஓகே, இதுல என்னெல்லாம் நடக்குது? இன்ஃபில்ட்ரேஷன் வெல்னு சொல்லலாம் அல்லது சங்க் வெல்னு சொல்லலாம். இஸ் த ஒன் தி இன்டீரியர் பொசிஷன் ஆஃப் த மேஷனரி ஆர் கான்கிரீட் பேரியர் இன்டு சச் ஃபார்மேஷன் so as to intercept a large quantity of the water as possible. Subsurface sourcesல நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ற சோர்சஸ் என்ன அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன் வெல் தான். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ் ஆர் ஜெனரலி ப்ரொபோஸ் இன் த ரிவர் பேங்க். ஆல்ரெடி சொல்லிட்டேன். தென் டேப் வாட்டர் ஃப்ரம் த அன்கன்ஃபைன்ட் அக்விஃபர்ஸ் இருக்கிறதுனால அந்த வாட்டர் அதுக்குள்ள வந்து என்ன செய்யும், எனக்கு ஸ்டோர் ஆகும். இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ப்ரிஃபர்ட் வேர் த மினிமம் சேச்சுரேட்டட் திக்னஸ் ஆஃப் அக்யூஃபயர் அட்லீஸ்ட் எவ்வளவு இருக்கணும், 5 meters ஆகுது இருக்கணும். 5 meters ஆகுது அந்த அக்யூபேஸோட திக்னஸ் இருக்கிற இடங்கள்ல தான் இந்த இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸை நம்மளால என்ன செய்ய முடியும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். Generally, this will be provide very good supply of water throughout the year, whether it is whether the flow is on river or not. Flow இருந்தாலும் சரி, இல்லாத டைம்ல கூட சப்சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ளோவில் இருக்கக்கூடிய வாட்டரை கூட இதுல நினைச்ச முடியும், நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஈவன் இஃப் த ரிவர் ட்ரைஸ் அப் டூரிங் த டைம்ஸ் ஆஃப் சம்மர் அல்லது மழை கம்மியா இருக்கிற நேரத்துல வாட்டர் வில் பி அவைலபிள் ஃப்ரம் த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து நம்ம நினைச்ச முடியும், வாட்டர் எடுக்க முடியும். வாட்டர் ஃப்ரம் த ஸ்ட்ரீம் பாசஸ் த்ரூ த சாண்ட் அண்ட் சில்ட் இன் த ரிவர் பேங்க். அப்போ இதுல இருந்து வரக்கூடிய சாண்ட் மூலமா சில்ட் மூலமா வாட்டர் என்ன செய்யும், இதுக்கு உள்ள நம்மளுக்கு வந்துடும். தென் டிகிரி ஆஃப் த பியூரிஃபிகேஷன் வில் டிபெண்ட் ஆன் த எக்ஸ்டர்னல் கண்டாமினேஷன் ஆஃப் த ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஆன் த சாயில் டைப். அந்த பியூரிஃபிகேஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த சாயில், அந்த இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாயில்ஸை பொறுத்து என்ன செய்யும் வேரி ஆகும். இது என்ன அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒன் ஆஃப் த ஜாக் வெல்னு சொல்லுவாங்க. இந்த வெல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெல்ஸ்ல ஒவ்வொரு சைட்ல 360 சைஸ்ல இருந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா போர் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. போர் ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி சைட்ல இருந்து ஒவ்வொரு சைட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது இது என்ன ஆகும்னா இதுல இருந்து வாட்டர் வந்து பெர்மியபிள் ஆகி இந்த வழியா இந்த லைன் வழியா உள்ள வந்து இந்த ஜாக் வெல்ல ஸ்டோர் ஆகும். அகைன் இந்த ஜாக் வெல்ல இருந்து நம்ம வாட்டர் சப்ளை செஞ்சுக்கலாம், ஸ்கீமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். சப்சர்ஃபேஸ் சோர்சஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப மோஸ்ட் அட்வான்ஸ்டு. நிறைய இடங்கள்ல பண்றது. ஒவ்வொரு டிகிரியில என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஹோல்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க, டைரக்ட்லி கனெக்டட் டு த பர்டிகுலர் ஜாக். ஓகே, இதை ஒரு நார்மலா ஒரு ரிவர்ல இருக்கக்கூடிய ஒரு லாங்கிடியூடல் செக்ஷன் ஆஃப் த இன்ஃபில்ட்ரேஷன் வெல். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ். இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ் மாதிரியே தான் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ். இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர், அட்ஜசன்ட் டு த ரிவர். ஒரு ரிவரோட ஃப்ளோ இந்த மாதிரி போகுது அப்படின்னா இதுக்கு இந்த பக்கத்துல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த கேலரிஸை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரிவரோட ஃப்ளோ, இதுக்கு இந்த மாதிரி போகும் பொழுது இந்த இதுக்கு பக்கத்துல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. திஸ் இஸ் ஆல்சோ த பிரின்சிபல் என்ன அப்படின்னா சேம் பிரின்சிபல் தான். இதுக்கும் என்ன பிரின்சிபல்னா சேம் பிரின்சிபல். இன்ஃபில்ட்ரேஷன் வெல் எதுக்காக என்ன எப்படி வந்து வாட்டர் ஸ்டோர் ஆகுதோ அதே மாதிரி இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ்லயும் வந்து வாட்டர் ஸ்டோர் ஆகும். The increased amount of water that can be controlled by the infiltration well, infiltration galleries can be constructed. ஓகேவா? நிறைய வாட்டர் ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ். ஹாரிசான்டல் டனல் பக்கத்துல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வேற ரிவருக்கு பக்கத்துல ஹாரிசான்டல் டனல்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. கிரவுண்ட் வாட்டர் நியர் த ரிவர்ஸ், லேக்ஸ் ஆர் ஸ்ட்ரீம்ஸ். ரிவருக்கு பக்கத்துல மட்டும் இல்ல, லேக் பக்கத்துல, ரிவர் ஸ்ட்ரீம்ஸ் பக்கத்துல கொடுக்கக்கூடியதான் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ் சொல்றோம். These trenches are dug in the bank parallel to the stream below the groundwater level or below the stream bed. ஓகே, அந்த பேங்க் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அல்லது தோண்டும் போது அந்த ஸ்ட்ரீமுக்கு பேரலா நம்ம என்ன செய்யணும், we have to construct trench பண்ணணும். ட்ரென்ச் அப்படின்னா தோன்றதுன்னு அர்த்தம். Then tile concrete or perforated plastic collecting pipes are placed. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக்ஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன செய்யலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். This is the pond or river. Infiltration galleries are constructed. இது வந்து ஒரே ஒரு கேலரிஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நீங்க இதை பாக்குறீங்க இல்லையா, ஜஸ்ட் இது வந்து இந்த லாங்கிடியூடல் வைசஸ்ல என்ன செஞ்சிருப்பாங்க, நிறைய கேலரிஸ் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வெல்ஸ். வெல்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது ஓப்பன் வெல்ஸ், ஷாலோ வெல்ஸ், டீப் வெல்ஸ், டியூப் வெல்ஸ் அண்ட் ஆர்டிஷியன் வெல்ஸ். நம்ம ஃபாஸ்டா போலாம். இல்லை ஜஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். Wells is vertical opening which extend from the surface of the ground into the water bearing formations. Okay, wells அப்படின்னா தெரியும். Water bearing stratum is termed as the aquifer. Water bearing தண்ணி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டம் தான் நம்ம என்ன சொல்றோம், அக்யூஃபேர்னு சொல்றோம். நிறைய இடத்துல நீங்க புக்ஸ்ல ரெஃபர் பண்ணும்போது அக்யூஃபேர்ன்ற வேர்டு வரும். அக்யூஃபேர் இஸ் நத்திங் பட் வாட்டர் பியரிங் ஸ்டேட்டம்.
Then three factors has to be basis on the theory of the wells. என்ன அப்படின்னா geological condition of the earth surface, porosity of the various layers, then quantity of water. Okay, these are the most important factors we have to consider for the sources of wells, source of water in the wells. எப்படி இருக்கும் அதோட wells ஓட diameter பாருங்க 2 to 9 meter dia, less than 20 meter depth, discharge வந்து 5 liter per second. இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். இந்த wells are walls are built of brick and stone masonry. brick அல்லது stone masonry கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. sometimes precast concrete also used to improve the yield. well 10 cm dia holes at the center of the wall is made. ஓகேவா, அதோடைய yield அப்படின்னா தண்ணி அதிகமா உள்ள எடுக்கிறதுக்காக ஹோல்ஸ் செஞ்சிருப்பாங்க, ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. shallow well rest on the pervious strata. ஓகேவா, then shallow well உங்களுக்கு தெரியும், deep well, tube well, artesian wells. Shallow wells 20 meter depth, any deeper than the 20 meters. Then the larger diameter shallow wells may be of larger diameter, but வந்து depth வந்து கம்மியா இருக்கும். suction lift may be used by suction lift என்ன சொல்லுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. மேனுவலாவும் யூஸ் பண்ணுவாங்க, மெக்கானிக்கலாவும் என்ன சொல்லுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. deep well is either driven or drilled. தோன்றது driven or drilled யூஸ் பண்ணி நம்ம சொல்றது தோன்றது. penetrate impervious strata before reaching the water bearing stratum. water bearing stratum reach ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம நினைச்சோம் deep wells கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அப்படின்னா தண்ணி நினைச்சியும் அது வழியா அந்த ஊத்து வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா தான் அந்த வாட்டர் பியரிங் ஸ்டேட்டம்குள்ள என்ன செய்யும், அந்த ஊத்து வந்து தண்ணி வந்து ஸ்டோர் ஆகி ஸ்டாக்னஸ் ஆகி நம்மளுக்கு சோர்சஸா யூஸ் ஆகும். ஓகே, இதெல்லாம் நம்ம அப்படியே படிச்சுக்கலாம். டீப் வெல்ல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேட்டம்க்கு பக்கத்துல இருக்கு. Then tube well. Next one is a tube well is concerned by taking boring. Bore பண்றது மூலமா தான் நமக்கு யூஸ் பண்றது. Driving with auger and bit யூஸ் பண்ணி by hand or mechanical machines யூஸ் பண்ணி அல்லது hands யூஸ் பண்ணி நம்ம நினைச்சோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். nowadays ஃபுல்லாவே machines தான், not hand using கிடையாது. tube wells are suitable for both the deep as well as the shallow wells. ரெண்டுக்குமே அது யூஸ் ஆகும். they may be constructed soft or unconsolidated soil. ஓகேவா, அந்த சாயில தான் டியூப் வெல்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். the size ranges from 25 mm to 900 mm of diameter. ஓகேவா, அதோட yield பாருங்க, டியூபோட yield 40 to 45 liter per second. the long pipe or tube bored tube into the ground intercepting one or more water bearing strata. லாங் பைப் நம்ம கொடுக்கும்போது நிறைய வாட்டர் பேரிங் ஸ்டேட்டாவை அது டச் பண்ணும்போது அந்த வாட்டர் பேரிங் ஸ்டேட்டம்ல இருந்து தண்ணி வந்து என்ன செய்யும், அந்த டியூப் வெல்க்குள்ள விழும். tube wells in alluvial soil, hard rocky soils. tube wells ஓட depth 70 to 300 meter, yield வந்து 200 liter per second. shallow tube வந்து 20 to 70 meter depth, 20 to 70 meter depth, 20 liter per second yield கிடைக்கும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வெல்ல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு வாட்டர் சோர்சஸ் நம்மளுக்கு வரும்ன்றது ரொம்ப தெரியும். shallow well. The next one is artesian wells. Artesian wells is like a pipe full of water and confined aquifer into which the well is drilled sustain higher water pressure. ஓகேவா, ஹை வாட்டர் ப்ரெஷர் மூலமா ஆர்டிஷியன் வெல்ஸ்ல இருந்து என்ன செய்யும், தண்ணி வெளில வரும். அந்த வெல்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுது, அதாவது ஆர்டிஷியன் லேயர் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாருங்க, இந்த டயக்ராம்ல பாருங்க, இந்த கன்ஃபைன்ட் அக்யூஃபர் இருக்கா, இதுதான் கன்ஃபைன்ட் அக்யூஃபர். வாட்டர் இருக்கிறது கன்ஃபைன்ட் அக்யூஃபர், இது அக்யூட்டட் லோ பெர்மியபிலிட்டி. தண்ணி வந்து அதிகமா என்ன செய்யாது, இருக்காது. இதுல எல்லாம் தண்ணி என்ன அதிகமா இருக்காது, கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோவே இருக்காது. இதுக்கு கீழே என்ன செய்யாது, தண்ணி போகாது. லோ பெர்மியபிலிட்டி அல்லது கிரவுண்ட் இன்ட்ரூஷன், ராக் லேயர் இன்ட்ரூஷன் கூட என்ன செய்யலாம் சொல்லலாம், ராக்கு லேயரும் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஸோ இந்த இடங்கள் வரைக்கும், தண்ணி போகிற இடங்கள் வரைக்கும் நம்ம வெல்ஸ் ப்ரொவைட் பண்ணி அதுல இருந்து தண்ணி என்ன செய்யறது வெளியில எடுக்கிறதா நம்ம ஆர்டிபிஷியல் வெல்ஸ்ன்னு சொல்லணும். ரைட்டா, ஃபைனலா சம்மரைஸ் பண்றோம். ஒவ்வொரு வெல்ஸ் அதோடைய இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங்கு, பாண்டு, லேக்ஸ், ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர், ரெயின் கேட்ச்மெண்ட், அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கும், அதோடைய குவான்டிட்டி எப்படி இருக்கும், ஆக்சசபிலிட்டி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், ரிலையபிலிட்டி எப்படி இருக்கும், நம்ம யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா, ஃபேர் டு குட், மெயின்டெனன்ஸ் ரிக்யூர்டு, தென் காஸ்ட், அதோடைய காஸ்ட் எப்படி இருக்கும், இது நம்ம தெரியும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேப்லேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரீட்மெண்ட் தேவையா தேவையில்லையா, தேவைன்னு சொன்னாங்கன்னா அது என்ன ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணணும்ன்றத நம்ம தெரிஞ்சு. ஓகே, திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் த வாட்டர். நம்மளுடைய இன்னைக்கு உள்ள டாபிக்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கை நம்ம முடிச்சிருக்கோம். சோர்சஸ் அப்படின்னாலே நல்லாவே தெரியும். அந்த சோர்சஸை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அது என்ன கண்டாமினேஷன் நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இவ்வளவு நம்ம பார்த்ததை ஜஸ்ட் ஒரு டேப்லேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். போலாமா? நெக்ஸ்ட் இஸ் வாட்டர் டிமாண்ட்.
இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், சோர்சஸ் பார்த்துட்டோம். சோர்சஸ்க்கு அப்புறம் என்ன அப்படின்னா, சோர்சஸ்க்கு அப்புறம் நமக்கு சோர்சஸ் தெரியும். தென் அந்த சப்ளை ஸ்கீம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல என்ன டிமாண்ட், வாட்டருடைய தேவை என்ன அப்படின்றது நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும், தெரியணும். அப்படின்னா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றதான் இந்த டாபிக். வாட்டர் டிமாண்ட். வாட்டர் டிமாண்ட் இஸ் டிஃபைன் as the quantity of the water required for a person utilized for the actual usage. ஒரு பர்சனுக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம டிமாண்ட், வாட்டர் டிமாண்ட்னு சொல்றோம். நாட் ஓன்லி த பர்டிகுலர் பர்சன், நம்ம ஒரு பர்சன் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஒரு வில்லேஜுக்கு நம்ம வாட்டர் சப்ளை ஸ்கீமை நம்ம டிசைன் பண்ணும்போது ஒரு பர்சனுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிட்டாலே அந்த வில்லேஜ்ல எவ்வளவு பீப்புள் இருக்காங்களோ அந்த பீப்புளுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சலாம். ஒரு பர்சனுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்டூ அவ்வளோ ஹவு மச் ஆஃப் பாப்புலேஷன் ஆர் கேரிட் அவுட் இன் பர்டிகுலர் வில்லேஜ், அதை நம்ம போட்டாலே நம்மளுக்கு அந்த வில்லேஜோடைய வாட்டர் டிமாண்ட் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், வாட்டர் டிமாண்ட் அப்படின்னு நினைச்சிடும் நம்ம சொல்றோம். ஓகேவா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு வாட்டர் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் எனி டவுன் ஆர் சிட்டி இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஃபாலோயிங் 2 ஃபேக்டர்ஸ். என்ன அப்படின்னா, கன்சப்ஷன் பெர் ஹெட் பெர் டே பெர் கேபிட்டா டிமாண்ட். ஒரு பெர் ஹெட், ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டர் டிமாண்ட்னு சொல்லணும், தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அந்த ஏரியால பாப்புலேஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு மூலமா நம்ம வாட்டர் டிமாண்டை என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று சரி, பெர் ஹெட், ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வாட்டர் தேவை, தென் பாப்புலேஷன். வேற டிமாண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்றதுக்காக நிறைய மெத்தட்ஸ், டைப்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட், தேர்ட் ஒன் இஸ் பப்ளிக் வாட்டர் டிமாண்ட், ஃபயர் அண்ட் வாட்டர் டிமாண்ட், லாசஸ் அண்ட் வேஸ்டேஜஸ். ஈஸியா தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த எல்லாமே நீங்க ரொம்ப முக்கியமானது, நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட். டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட்ல தான் இதோடைய இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஒரு டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்க்கு யூசேஜ், டொமஸ்டிக் பர்பஸ்க்காக அவங்க யூஸ் பண்றதுக்கு தேவையான வாட்டர் எவ்வளவு இருக்கும் அப்படின்றதா. என்னதுலாம், ட்ரிங்கிங்க்கு, பாத்திங்க்கு, வாஷிங், யூட்டன்சில்ஸ், தென் கிளீனிங், ஹவுசிங், சீவர் ஃபிளஷிங், இந்த ஒவ்வொரு பர்பஸ்க்கும் அதுக்கு வாட்டர் டிமாண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, அதாவது டோட்டல் வாட்டர் சப்ளை ஸ்கீம்ல நம்ம டிசைன் பண்றதுல 50% ஆஃப் த வாட்டர் ரெக்யூர்மெண்ட் இஸ் ஃபார் த டொமஸ்டிக். ஓகேவா? இப்போ 100 லிட்டர் நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா அதுல 50 லிட்டர்ஸ் யாருக்கு தான் போகும், டொமஸ்டிக் பர்பஸ்க்கு தான் என்ன செய்யும் போகும். ஓகே, இதுல பாருங்க, அதுலயுமே அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ட்ரிங்கிங்க்கு வந்து 5 லிட்டர்ஸ், குக்கிங்க்கு 5 லிட்டர்ஸ், பாத்திங்க்கு 50 லிட்டர்ஸ், வாஷிங் 25 லிட்டர்ஸ், வாஷிங் அண்ட் யூட்டென்சில்ஸ் 15 லிட்டர்ஸ், கிளீனிங் ஆஃப் த ஹவுசஸ் 10 லிட்டர்ஸ், சீவர் ஃபிளஷிங் 25 லிட்டர்ஸ். டோட்டலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 135 லிட்டர்ஸ் வரும். அதாவது ஒரு நாளைக்கு நார்மலா ஹியூமன் பீயிங் யூஸ் பண்றது 135 liters of water, 135 liters of per day. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா பெர் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதை நம்ம என்ன சொல்றோம், பெர் டிமாண்ட் 135 லிட்டர்ஸ். இந்த வேர்டை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. 135. நெக்ஸ்ட், கமர்ஷியல் பர்பஸ்க்காக. கமர்ஷியல் மீன்ஸ் ஆஃபீஸஸ்க்கு, ஃபேக்டரி, ஸ்கூல்ஸ்க்கு, ஹாஸ்டல்ஸ்க்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு, இதுக்கெல்லாம் எவ்வளவு தேவை, ஆவரேஜ் வாட்டர் கன்சம்ஷன் இன் லிட்டர் பெர் கேபிட்டா டிமாண்ட். லிட்டர் பெர் கேபிட்டா டிமாண்ட், லிட்டர் பெர் கேபிட்டா டிமாண்ட். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், லிட்டர் பெர் கேபிட்டா டிமாண்ட். கேபிட்டானா ஒரு ஆளு, அவங்களுக்கு தேவையானது லிட்டர். ஓகேவா? ஒரு ஆளுக்கு எவ்வளவு லிட்டர்ஸ் தேவை அப்படின்றது தான் லிட்டர் பெர் கேபிட்டா டிமாண்ட். ஆஃபீஸஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 45 to 90. ஓகேவா? ஆஃபீஸஸ் பர்பஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு அப்போ ஒரு பர்சனுக்கு 45 இருந்து 90 லிட்டர்ஸ் அவங்க வச்சிருக்கணும். இப்போ மினிமம் ஒரு ஆவரேஜா இல்லை நம்ம எடுத்தாலுமே கிட்டத்தட்ட 60 to 70 லிட்டர்ஸ் அவங்க என்ன செய்யணும், they have to maintain for the office purpose. ஃபேக்டரிஸ் பார்த்தீங்கன்னா அதே தான் 45 to 90 லிட்டர்ஸ். தென் ஸ்கூல்ஸ் நம்ம பார்த்தோம்னா சேம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அங்கே என்ன இருக்கணும், சப்ளைக்கு இருக்கணும். தென் ஹாஸ்டல்ஸ்ல 135 to 225 லிட்டர்ஸ். சரியா? ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்காங்களே ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு இந்த இவ்வளவு தண்ணி என்ன செய்யணும், 135 இருந்து 225 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் என்ன செய்யணும் இருக்கணும். ரெஸ்டாரண்ட்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா 70 லிட்டர்ஸ். ஓகேவா? ஹாஸ்பிட்டல்ஸ்ல 340 லிட்டர்ஸ் பெர் பெட். ஒரு பெட்டுல ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தண்ணி எவ்வளவு இருக்கணும், 340 லிட்டர்ஸ் இருக்கணும். அந்த வாஷிங்க்கு, அவங்களுடைய பர்பஸ்க்கு, அந்த கிளீனிங்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 340 லிட்டர்ஸ் வந்து அதுல ஹோல்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும், வாட்டர் அங்க இருக்கணும். அவங்களுடைய டிமாண்ட் அங்க அவ்வளவு இருக்கும். தென் நர்சிங் ஹோம்ஸ் பாத்தீங்கன்னா 135 to 225 லிட்டர்ஸ். தென் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஏர்போர்ட் வந்து 70 லிட்டர்ஸ். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியம்.
இது எல்லாமே எக்ஸாம்ஸ்ல கேட்கறது. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட்னா என்னன்னு பார்த்தோம். டொமஸ்டிக்னா நம்மளோட யூசேஜ். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட். இண்டஸ்ட்ரியல் ஆர் கமர்ஷியல் வாட்டர் டிமாண்ட் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் த ஃபேக்டரிஸ், ஹோட்டல்ஸ் அண்ட் மார்க்கெட் பிளேசஸ். ஃபேக்டரிஸ், ஹோட்டல் அண்ட் மார்க்கெட் பிளேசஸ். இந்த கன்சப்ஷன் டிபெண்ட் ஆன் த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கன்சப்ஷன் வந்து என்ன செய்யும், வேரி ஆகும். ஒவ்வொரு ஃபேக்டரிஸ்க்கும் என்ன செய்யும், வேரி ஆகும். ஃபார் எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா தண்ணி அதிகமா யூஸ் ஆகும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 40 lakhs பெர் ஆட்டோமொபைல், ஒரு லிட்டர்ஸ்க்கு 40 lakhs லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன செய்யும் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் த வாட்டர் ரிக்வயர்ட் ஃபார் 20 to 25%. 20ல இருந்து 25% டோட்டல்ல என்ன செஞ்சுறாங்க, எடுத்துறாங்க. டோட்டல்ல 20ல இருந்து 25% என்ன செஞ்சிருக்காங்க, இதுல யூஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஆட்டோமொபைல் சொன்னது வந்து 40 to 50 kiloliters. ஓகேவா, பெர் வெஹிக்கிள். 40 to 50 kiloliters பெர் வெஹிக்கிள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் என்ன செய்யும், வேரி ஆகும். ஆட்டோமொபைலுக்கு என்ன செய்யும், வேரி ஆகும். ஆட்டோமொபைலுக்கு இவ்வளோ இருக்கும். தென் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பார்த்தீங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரீஸ்ல 1 to 2 kiloliters பெர் டன். சரியா, ஒரு டன்னுக்கு 1 to 2 kiloliters வந்து என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. லெதர் இண்டஸ்ட்ரீஸ் தான் அதிகமா இருக்கும், 40 to 50 kiloliters. சரியா, பெர் டன். ஒரு டன் ஆஃப் லெதர் ப்ராடக்ட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 40 to 50 kiloliters என்ன செய்வாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிமாண்டா வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், வேரி ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஸ்டிடியூஷன். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதுல தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஃபேக்டரிஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கு எவ்வளோ, ஹாஸ்டல்ஸ்க்கு எவ்வளோ, இதெல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் டிமாண்ட். தென் பப்ளிக் வாட்டர் டிமாண்ட். பப்ளிக் வாட்டர் டிமாண்ட் மீன்ஸ் காலேஜஸ், ஸ்கூல்ஸ், பப்ளிக் கார்டன்ஸ், பிக்னிக் பாயிண்ட்ஸ், லார்ஜர் ஹாஸ்பிட்டல்ஸ், தென் சிட்டி கம்யூனிட்டி ஹால்ஸ், ஜெயில்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இதுல நீங்க கால்குலேட் பண்ணும் போது டோட்டல்ல 10% வந்து பப்ளிக் வாட்டர் டிமாண்டுக்கு என்ன செஞ்சிடணும், we have to provided. இப்போ பப்ளிக் டோட்டல்ல 10% அப்படின்னா 100ல 10 liters ஆஃப் வாட்டர்ஸ் நீங்க எதுக்கு கொடுத்துடணும், பப்ளிக் வாட்டர் சிஸ்டம்க்கு நீங்க கொடுத்துடணும். பப்ளிக் அப்படின்னா நீங்க டொமஸ்டிக்கோட சேர்க்க கூடாது, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்க்கு. ஓகேவா, ஹாஸ்பிட்டல்ஸ், பிக்னிக் கார்டன்ஸ், பார்க்கு, இதுல எல்லாத்துக்கும் பப்ளிக் டிமாண்ட் நினைச்சிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபயர் டிமாண்ட். கொஞ்சம் ஃபாஸ்டா போனா, ஃபயர் டிமாண்ட் அப்படின்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வரும்பொழுது அதை நம்ம ஷார்ட் அவுட் பண்றதுக்காக, அதை நம்ம சரி பண்றதுக்காக தேவைப்படக்கூடிய வாட்டர்ஸ் தான் நம்ம ஃபயர் டிமாண்ட் சொல்றோம். The water has to be stored in the municipality body to give the adequate protection against the fire. அது எவ்வளவு சார் இருக்கணும்? The water can be consumed at the rate of 950 to 1150 liter per minute. இந்த வாட்டர் என்ன செய்யணும், அவங்க ஃபயர் ஹைட்ரண்ட்டுக்காக என்ன செஞ்சிருக்கணும், மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா, இதை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலாஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் என்ன ஃபயர் டிமாண்டை கால்குலேட் பண்றதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அதுல நான் ஒரு 3 ஃபார்முலா இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். குச்சிங்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். 3182 ரூட் ஆஃப் பி. பின்றது பாப்புலேஷன், கியூன்றது டோட்டல் குவாலிட்டி. இதோட யூனிட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குவான்டிட்டி அப்படின்னா நம்மளுக்கு மீட்டர் பெர் செகண்ட் ஞாபகம் வரும். ஆனா இங்க குவான்டிட்டின்றது லிட்டர் பெர் மினிட். இங்க லிட்டர் பெர் மினிட் தான் அதோடைய யூனிட். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீமேன்ஸ் ஃபார்முலா. இது வந்து குச்சிங்ஸ் ஃபார்முலா. ஃப்ரீமேன்ஸ் ஃபார்முலா, திஸ் இஸ் ஆல்சோ 1136 Q is equal to 1136 P by plus 10. Okay, next one is National Board of Fire Demand. Fire formula Q is equal to 4637 root of P 1 minus 0.01 root of P. இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபயர் டிமாண்ட் கால்குலேட் பண்றதுக்காக பாப்புலேஷன் எவ்வளவு அப்படின்னா 3500 யூசிங் த ஃப்ரீமேன்ஸ் ஃபார்முலால யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ரீமேன்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு யூஸ் பண்ணும்பொழுது சரி, அப்போ இந்த பாப்புலேஷன்ல நீங்க டைரக்டா என்ன செஞ்சிடலாம், அது சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிவில கிடைக்கும் போது உங்களுக்கு லிட்டர் பெர் மினிட்ஸ் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வேரியேஷன் இன் த வாட்டர் டிமாண்ட். வாட்டர் டிமாண்ட்ல வேரியேஷன்ஸ், அதோட சேஞ்சஸ் என்னெல்லாம் இருக்கும், எப்படி அதை வாட்டர் டிமாண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 135 liters அதுல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த 135 liters வந்து எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்குமோ அல்லது அதுல ஏதாவது வேரியேஷன் இருக்கும்னா மாறும். இட் மே பி சேஞ்சஸ். ஓகேவா, இது வந்து ஒவ்வொரு நாளுக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கும், மாறிட்டே இருக்கும். அது வந்து கண்டினியூஸா என்ன செய்யாது, இருக்காது. ஓகேவா, கண்டினியூஸா என்ன செய்யாது. ஓகே, ஐ எம் சாரி, இதை ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நான் இப்போ நான் அதை நோட்டேட் பண்றேன். இந்த பாப்புலேஷன்ல வந்து 3500 நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதை நீங்க டேரக்டா எடுக்கக்கூடாது.
1 in 1000. ஓகே, 1 in 1000. இதுதான் நம்ம சால்வ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். எக்ஸ் கிளாஸ்லயே நம்ம சால்வ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். 1 in 1000 அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இப்போ வந்து 3500 இருக்குன்னு வைங்களேன். இப்போ 3500னா 3500 இருக்கு, டிவைடட் பை 1000 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3.5 வருமா? 3.5. அப்ப இந்த 3.5 தான் யூ ஹேவ் டு சப்ஸ்டிட்யூட் தீஸ் பிளேசஸ். ஓகேவா? பாப்புலேஷன் நீங்க டைரக்டா எடுக்க வேண்டாம். 1000க்கு 1 அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 lakhs நீங்க எடுத்தீங்கன்னா 2 lakhs பாப்புலேஷனுக்கு நீங்க எடுக்கும்போது 200 நீங்க எடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இங்க 3500 இருக்கிறதுனால டிவைடட் பை 1000 நம்ம போட்டோம்னா 3.5. அப்போ இந்த இடத்துல பாப்புலேஷன்ல 3.5 நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. தயவு செஞ்சு, சாரி நான் இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன், அதை நீங்களும் பண்ணிடாதீங்க. 3.5 டைரக்டா நீங்க எடுக்காதீங்க. 3.5 டிவைடட் பை 5 பிளஸ் 10 நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சர் தான் லிட்டர் பெர் மினிட். ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பாப்புலேஷன் இன் 1000. ஓகேவா? கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துருவாங்கப்பா. டைரக்டா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பாப்புலேஷன் இன் 1000 என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கொடுத்துருவாங்க. இது என்ன மெத்தடுன்றதையும் நீங்க கண்டுபிடிச்சலாம். ஃபைவ் டிமாண்ட் என்னது, சாரி குச்சின்ஸ் ஃபார்முலாவா, ஃப்ரீமன்ஸ் ஃபார்முலாவா, அல்லது நேஷனல் போர்ட் ஆஃப் ஃபார்முலாவா அப்படின்றத நீங்க என்ன செஞ்சு வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது எல்லாத்துக்குமே P வந்து 1 in 1000 தான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வேரியேஷன் இன் த டிமாண்ட். வேரியேஷன் எதுலலாம் வேரியேஷன் ஆகும் அப்படின்னா கிளைமேட்டை பொறுத்து வேரியேஷன் ஆகும், டியூரேஷன் ஆஃப் த வாட்டர் சப்ளையை பொறுத்து வேரி ஆகும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் த லிவிங் அண்ட் ட்ரைனேஜ் ஆஃப் த ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸை பொறுத்து வேரி ஆகும். என்ன எப்படி வேரியேஷன் ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு 135 லிட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது சம்மர் டைமா இருந்துச்சுன்னா இந்த 135 லிட்டர்ஸ் வந்து இன்னும் அதிகமா போகலாம். சம்டைம்ஸ் 2 times பாத்தீங்களா எடுக்கிற மாதிரி இருக்கும். ட்ரிங்கிங்க்கு அதிகமா தண்ணி தேவைப்படும். அப்போ வந்து என்ன செய்யும், the demand will be varied. அதைத்தான் இதுல என்ன இருக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம். The demand varies depending upon the climate, duration of the water supply. எந்த டைம்ல நம்ம வாட்டர் சப்ளை பண்றோம். இப்போ காலையில கொடுத்தீங்கன்னா தண்ணி அதிகமா எடுத்துப்பாங்க. சப்ளை வந்து மார்னிங் 6 to 9 அல்லது 8 அல்லது 5 to 8 தான் நம்மளுக்கு சின்ன சொல்றாங்க. அதாவது ஈவினிங் 6 to 9 சொல்லுவாங்க. அப்ப இந்த டைம்ல நீங்க கொடுத்தீங்கன்னா அதிகமான சப்ளை இருக்கும், அதிகமான டிமாண்ட் இருக்கும். மற்ற டைம்ல ஆஃப்டர்நூன் கொடுத்தீங்கன்னா சப்ளை வந்து என்ன செய்யும், அதிகமா இருந்தாலும் யூசேஜ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? the water consumption is more in the morning time. நான் சொன்னேன் இல்லையா, மோர் மார்னிங் டைம் இருக்கும், ஈவினிங் டைம் அதிகமா இருக்கும். இட் வேரிஸ் ஹவர்லி அண்ட் டெய்லி. டிமாண்ட் வந்து ஹவர்லி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மாறும், ஒவ்வொரு நாளுக்கும் என்ன செய்யும் மாறும், வீக் டேஸ்க்கு அதிகமா மாறும், தென் ஃபெஸ்டிவல் டைம்ல அதிகமா என்ன செய்யும் மாறும். தென் பெர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெர் கேபிட்டா டிமாண்ட்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவு தண்ணி தேவைன்றதுதான் பெர் கேபிட்டான்னு சொல்றோம். ஓகேவா? பெர் கேபிட்டா டிமாண்ட் இஸ் the population of the city or the town, the quantity of the water requirement in a year per capita demand is calculated by the formula. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஒரு ஊர்ல எவ்வளவு quantity of the water divided by population, இந்த ஊர்ல இருக்க population into 365 divided by population into 365 liters or gallons per day. இதை வச்சு தான் நம்ம per capita demand என்ன கால்குலேட் பண்றோம். இந்த per capita demand எது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம பார்த்தோம்னா, the first one is size of the city. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ் ஆஃப் த சிட்டி, அந்த சிட்டியோட சைஸ் வந்து என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். ஒன்னு டக் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பெர் கேபிட்டா டிமாண்ட் ஃபார் த பிக் சிட்டிஸ் ஜெனரலி லார்ஜ் அஸ் கம்பேர்ட் டு த ஸ்மால் சிட்டிஸ். லார்ஜ் சிட்டிஸ்ல பெரிய பெரிய சிட்டிஸ்ல வந்து இந்த கேபிட்டா டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கும். பிக் சிட்டிஸ்ல ஸ்மால் டவுன்ஸை விட கம்பேர் பண்ணும்போது 100 to 360 லிட்டர் பெர் கேபிட்டா பெர் டே. இப்போ சிட்டிஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது அந்த பீப்புள்ஸோடைய காஸ்ட் ஆஃப் லிவிங், த வே ஆஃப் லிவிங்கை பொறுத்து என்ன செய்யும், டிமாண்ட் வந்து என்ன செய்யும் மாறும். தென் சிட்டிஸோடைய சீவர் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸை பொறுத்து அது என்ன செய்யும் மாறும். தென் கிளைமேட்டிக் கண்டிஷன், ஹாட்டர் பிளேசஸ்ல அதிகமா தண்ணி தேவைப்படும். வின்டர் சீசன்ல, ரெய்னி சீசன்ஸ்ல தண்ணி வந்து கம்மியா தான் என்ன செஞ்சுப்பாங்க எடுத்துப்பாங்க. அதுதான் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சொல்றோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டைப்ஸ் ஆஃப் ஜென்ட்ரி அண்ட் ஹேபிட்ஸ் ஆஃப் த பீப்புள். பீப்புள்ஸோட ஹேபிட்டை பொறுத்தும் என்ன செய்யும், ரிச் அண்ட் அப்பர் கம்யூனிட்டிஸ் நம்மளுடைய இது ஹையர் ஸ்கோர்லயே டிஃபர் பண்ணும்போது என்ன செஞ்சிருக்காங்க, லோ இன்கம் குரூப், ஹை இன்கம் குரூப் தான் என்ன செஞ்சிருக்காங்க டிஃபர் பண்ணிருக்காங்க. லோ இன்கம் குரூப், ஹை இன்கம் குரூப், அதை பொறுத்து தான் அவங்களுடைய வாட்டர் டிமாண்ட் வேரி ஆகும் அப்படின்னே என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இந்த பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். வாட் டியூ டு தி அஃபெக்ட் த லிவிங் ஸ்டாண்டர்ட். The next one is the industrial and commercial activities. Many industries require really huge amount of water. இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து என்ன செய்யும், நிறைய வாட்டர் என்ன செய்யும் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளை அதிகமா இருக்கிற இடங்கள்ல
அதிகமாக ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல நம்மளுக்கு தண்ணி என்ன செய்யும் அதிகமாக தேவைப்படும். இண்டஸ்ட்ரீஸ்ல அதிகமாக தேவைப்படும். ஸோ ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணி என்ன செய்யும் தேவைகளுக்கு வந்து என்ன செய்யும் கம்மியாகும். ஸோ இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸை பொறுத்து தண்ணி என்ன செய்யும் வாட்டருடைய டிமாண்ட் அதிகமாகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும். தென் குவாலிட்டி ஆஃப் த வாட்டர் சப்ளை. நீங்க வாட்டர் சப்ளை பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான வாட்டர் சப்ளை நீங்க கொடுத்தீங்கன்னா டிமாண்ட் என்ன செய்யும் அதிகமா இருக்கும். பப்ளிக் வந்து அதிகமா என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் உங்களுடைய குவாலிட்டி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா அதை என்ன செய்ய மாட்டாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக நம்ம குவாலிட்டி கம்மியா நம்ம கொடுக்க கூடாது. பட் we have to maintain the good quality of the water. So quality and the taste of the supplied water is good. Then it will be consumed more. In case that the people will not use their such other sources as well as well and bore water. Bore water, well water அவங்க மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ட்ரிங்கிங்கோட பர்பஸ்க்கு நம்ம குவாலிட்டியான வாட்டர்ஸை நம்ம சப்ளை பண்ண வாட்டர்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். These are the important factors affecting. இதுல நம்ம இல்லாத நான் சொல்லிக்கிறேன் குவாலிட்டி ஆஃப் த வாட்டர் சப்ளை சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் இஸ் ப்ரெஷர் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் உடைய ப்ரெஷர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ப்ரெஷர் சிஸ்டம், கிராவிட்டி சிஸ்டம், கம்பைன்டு ப்ரெஷர் அண்ட் கிராவிட்டி சிஸ்டம்ல இருக்கு. இப்போ அதை பொறுத்து வேரி ஆகும். கிராவிட்டின்னா தண்ணி வச்சுக்கும் கிராவிட்டி மூலமா தான் போகும். ப்ரெஷர்னா நம்ம பம்ப்ஸ் யூஸ் பண்ற மூலமா பம்ப்ஸ் இதுல நம்ம யூஸ் பண்றதுனால அதனாலயும் என்ன செய்யும் வேரி ஆகும். தென் டெவலப்மெண்ட் ஆஃப் த சீவரேஜ் ஃபெசிலிட்டிஸ். நீங்க சீவரேஜ் ஃபெசிலிட்டிஸ் மீன்ஸ் அந்த இடங்கள்ல எந்த மாதிரியான சீவரேஜ் சிஸ்டம்ஸ் நம்ம கொடுக்குறோம் அதை பொறுத்தும் வேரி ஆகும். பப்ளிக் சிஸ்டம்ஸ் நம்ம கொடுக்குறோமா அல்லது இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்டிங் சீவரேஜ் சிஸ்டம்ஸ் ப்ரொவைட் பண்றோமா, இந்த மாதிரி ஃபிளஷிங்ஸ் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்றோமா அல்லது இந்தியன் பேத் யூஸ் பண்றோமா, இதை பொறுத்தும் வாட்டருடைய டிமாண்ட் வந்து என்ன செய்யும் வேரி ஆகும். தென் சிஸ்டம் ஆஃப் சப்ளை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, எந்த டைம்ல நம்ம சப்ளை பண்றோம் சிஸ்டம் என்ன டைப் ஆஃப் சப்ளை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். ரிங் சிஸ்டம், ரேடியல் சிஸ்டம் அப்படின்னு நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. அந்த சிஸ்டம்ல எதை நம்ம கொடுக்கறது மூலமா டிமாண்ட் வந்து வேரி ஆகும். அப்போ நிறைய நம்ம எல்லா சிஸ்டம்ஸ்ல ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்ஸ் நம்ம கொடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கும். ரிங் சிஸ்டம்ஸ்ல கொடுத்தோம்னா டிமாண்ட் அதிகமாகும். தென் காஸ்ட் ஆஃப் த வாட்டர் இஸ் த மெயின் ஃபேக்டர்ஸ். இப்போ நமக்கு வரிக்கெல்லாம் தண்ணிக்கு வந்து அதிகமான காஸ்ட் வரி நம்ம டாக்ஸ் நம்ம கொடுக்கறது இருந்தா தண்ணி நினைச்சுவாங்க பீப்புள் வந்து கம்மியா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதோட டிமாண்ட் நிச்சயம் கம்மியாகும். இப்போ நீங்க டாக்ஸஸ் வந்து அதிகமா இல்லாம கம்மியா இருக்கு அப்படின்னா யூசேஜ் வந்து அதிகமா இருக்கும். டிமாண்ட் will also be high. So these are the important factors that affecting the per capita demand. ஒரு capita demand அஃபெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். இது நம்ம ஜஸ்ட் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? ஓகேவா? டிமாண்ட் நம்ம பார்க்கும்போது டொமஸ்டிக் டிமாண்ட், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல் டிமாண்ட், பப்ளிக் டிமாண்ட், ஃபயர் டிமாண்ட். தென் அதுல நம்ம பார்த்தது ஃபார்முலாஸ் பார்த்துருக்கிறோம். குச்லின்ஸ் ஃபார்முலா, ஃப்ரீமேன்ஸ் ஃபார்முலா, அந்த நேஷனல் போர்ட் ஆஃப் ஃபயர் ஃபார்முலாஸ் பார்த்துருக்கிறோம். தென் அதுல வேரியேஷன்ஸ் எப்பெல்லாம் வேரியேஷன் ஆகும், டெய்லி வேரியேஷன்ஸ் எப்போ இருக்கும், ஹவர்லி வேரியேஷன்ஸ் எப்போ இருக்கும், அண்ட் தென் பீக் டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன நம்ம பார்த்தோம், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பெர் கேபிட்டா டிமாண்ட். ஒரு பெர் கேபிட்டா டிமாண்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ்: சைஸ் ஆஃப் த சிட்டி, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஹேபிட்ஸ் ஆஃப் த பீப்புள், இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, குவான்டிட்டிஸ் ஆஃப் த பீப்புள், வாட்டர் குவாலிட்டி ஆஃப் த வாட்டர் சப்ளை, pressure in the distribution system, and development of the sewage facilities, system supply and cost of the water. These are the important topics in the water demand. Water demand la இருக்கக்கூடிய important topics. Okay, இதோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தது ரெண்டு டாபிக் நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த வாட்டர் சோர்சஸ். வாட்டர் சோர்சஸ்ல ரெண்டு சப்சர்ஃபேஸ் சோர்சஸ், சர்ஃபேஸ் சோர்சஸ். சர்ஃபேஸ் சோர்சஸ்ல பாண்ட், லேக், ரிவர், ஓசோன். சப்சர்ஃபேஸ் சோர்சஸ்ல இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ், இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ், ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் வெல்ஸ். ஓகேவா? வெல்ஸ்ல டியூப் வெல்ஸ், ஷாலோ வெல்ஸ், டீப் வெல்ஸ் நம்ம வச்சுக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய வாட்டர் எப்படி இருக்கும், அந்த சோர்சஸ்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் எப்படி இருக்கும், குவாலிட்டியான வாட்டரா இருக்குமா, அல்லது அதை நம்ம சப்ளை ஸ்கீம்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்றத ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஹிண்ட் பாயிண்ட்ஸ் அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இதோடைய கண்டினியூஷன் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.